பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினில் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا أو كما قال صدق الله العلي العليم. عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரி 1446 நிறைவு பெற்று ஹிஜ்ரி வருடத்துடைய 1447 வருடத்துடைய முதல் மாதத்துடைய முதல் பிறையில் முதல் ஜிம்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த 1446 இந்த ஆண்டிலே நம்ம செய்த அமால்களை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. குறிப்பாக இந்த ஆண்டிலே ரமலான் மாதத்தை அடைந்தோம். ரமலானிலே நாம் நோட்ட நோன்புகள், நாம் தொழுத தராவீஹ் தொழுகைகள், நாம் செய்த ஏனைய தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வருடத்துடைய இறுதியில் துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி கொடுத்தோம். வசதி பெற்றவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். நிறைய உம்ரா செய்திருப்போம். நம்முடைய குர்பானிகளை, ஹஜ்ஜு உம்ராக்களை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அதே போன்று வருகின்ற ஆண்டுகளில் இது போன்ற நல் கர்மங்களை, நல் அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை, நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, முஹர்ரம் இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் முதல் மாதமாக இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு நம்ம ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்பதாக பெயர் சூட்டுகிறோம். இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு முஹர்ரம் மாதம் பிறக்கும் பொழுது ஹிஜ்ரி 1446 முடிந்து ஹிஜ்ரி 1447 ஆரம்பமாகிறது என்பதாக ஹிஜ்ரா என்ற பெயரை நாம் சூட்டுகிறோம். அடிப்படையில் ஒரு செய்தியை பார்க்கணும். வருடப்பிறப்பிற்கும் ஹிஜ்ரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வருடப்பிறப்பிற்கும் ஹிஜ்ரத்திற்கும் நேரடியான எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் வரலாறுகளில் பார்த்தா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தது முஹர்ரம் மாதத்தில் கிடையாது, ரபியுல் அவல் மாதத்தில் தான் செய்தார்கள் என்பதாக பெரும்பாலான கருத்து. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சஃபர் மாதத்துடைய கடைசியில் கிளம்பி ரபியுல் அவல் மாதத்தில் மதீனாவை அடைந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தெளிவான ஒரு செய்தி என்னவென்றால், முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யலை. அப்போ நம்ம ஏன் முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத் சம்பந்தமாக பேசுகிறோம் என்றால், முஹர்ரம் மாதம் முதல் மாதம் என்பதனாலும் முஹர்ரம் இஸ்லாமிய வருடப்பிறப்பிற்கு ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்பதாக பின்னால் வந்த இமாம்கள் பெயர் சூட்டியதாலும் நாம் முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத் சம்பந்தமான சில தகவல்களை பார்க்கிறோம். உலகத்தில் நிறைய வருடப்பிறப்புகள் இருக்கிறது இல்லையா? ஏப்ரல் மாதத்தில் தமிழ் வருடப்பிறப்பை தமிழர்கள் கொண்டாடினார்கள். தெலுங்கு வருடப்பிறப்பு என்பதாக தெலுங்கர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆங்கில வருடப்பிறப்பு என்பதாக சொல்லி உலகம் முழுக்க
மத பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஆங்கில வருட பிறப்பை கொண்டாடுகிறார்கள். சரி, அது மாதிரி தானே ஹிஜ்ரி வருட பிறப்பும். எல்லாரும் ஒரு ஹாப்பி நியூ இயர் போகிற மாதிரி நாமும் ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்குன்னு போட்டுட்டு கடந்து போயிடலாமா? அரும்பான சகோதர பெருமக்களே, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு மிக முக்கியமான செய்திகளை கடத்துகிறது. அந்த செய்திகளை நம்ம உள்வாங்காமல் புத்தாண்டை கடந்து எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடத்தை நம்ம ஆரம்பமாகிறோம் என்றால் இந்த இடத்துல பின்னால் வந்த ஹலிஃபாக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஹிஜ்ரா என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வரலாறு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையுடைய நோக்கம் இப்படி தான் இருக்கும். ஹிஜ்ரத் என்றால் என்ன, இஸ்லாமிய பார்வையில் ஹிஜ்ரத் என்று எதற்கு சொல்லப்படும், நாம் இப்போ ஹிஜ்ரத் செய்ய முடியுமா என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வருடத்துடைய கணக்கு என்பது கிடையாது. மாதத்துடைய கணக்குகள் இருந்தது. மாதத்துடைய கணக்குகள், பிறையுடைய கணக்குகள் இருந்தது. நான் வருடத்துடைய கணக்கு என்பது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இல்லை. நீ வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும், ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் ஆமுல் ஃபீல் என்ற வருடத்தில் நபிகளார் பிறந்தார்கள் என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். ஆமுல் ஃபீல் என்ன, யானை ஆண்டு தான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதாக வரலாறில் ரசூலுல்லாஹுடைய பிறப்பை பற்றி பார்க்கிறோம். அது என்ன யானை ஆண்டு? அப்போ யானை ஆண்டு என்று ஏன் பெயர் வந்தது என்று கேள்வி எழுப்பினா ஒரு விஷயத்தை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வருடத்துடைய எண்ணிக்கை கிடையாது. இது இத்தனாவது வருடம், அது அத்தனாவது வருடம் என்று கிடையாது. அவங்க வருடத்தை எப்படி முடிவு செய்வாங்கன்னு சொன்னால் அந்த வருடத்தில் நடைபெற்ற பிரபல்யமான ஒரு செய்தியை சொல்லி அந்த வருடத்தை ஞாபகப்படுத்தி கொள்வாங்க. ஒரு வருடத்தில் பிரபல்யமான நிகழ்வு ஏதாவது நிகழ்வு நடந்தது என்றால் அந்த நிகழ்வை மையப்படுத்தி அந்த வருடத்திற்கு பெயர் வைப்பார்கள். நமக்கு வரலாறு தெரியும், அபரஹா என்ற மன்னன் யமன் தேசத்திலிருந்து பெரிய யானைப்படை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு வந்தான். காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அபாபில் என்ற பறவைகளை கொண்டு யானைப்படையை அழித்தான். இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஒரு வருடம். அதனால் அந்த வருடத்திற்கு ஆமுல் ஃபீல் என்பதாக பெயரை சூட்டிட்டாங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்து சரியாக 50 நாளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்துக்கு நம்பர் அவங்க சொல்கிற பழக்கம் இல்லாதனால ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக பெயர் சூட்டிட்டாங்க. உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேனே, உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி, நான் 1987 பிறந்தேன். எனக்கு வயசு 37. என்னுடைய நன்னிமாக்கு நான் எந்த வருஷம் பிறந்தேன்னு சொல்ல தெரியாது, 87 சொல்ல தெரியாது. எம்ஜிஆர் இறந்த வருஷம் தான் அவங்க ஞாபகத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த வருடத்துடைய டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் இறந்தனால அவங்களுடைய மைண்ட் செட்டில் எம்ஜிஆர் இறந்த வருஷம் நான் பிறந்தனால எம்ஜிஆர் இறந்த வருஷம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் 87 88 அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வருடத்தில் ஒரு நிகழ்வு பிரபலியமாக நடந்தால் அந்த நிகழ்வை மையப்படுத்தி அருமையான சகோதர பெருமக்களே அந்த வருடத்தை அடையாளப்படுத்துவார்கள். 2004 பிறந்தவர்களுக்கு சுனாமியில் பிறந்தவன் சொல்லுவாங்க இல்லையா? 2004 நமக்கு தெரியாது, ஆனால் 2000 சுனாமின்னா நமக்கு 2004 ஞாபகம் வரும். இது மாதிரி அன்பான சகோதர பெருமக்களே, நபிகளாருடைய காலத்தில் ஒரு வருடத்தை அந்த வருடத்துடைய நம்பர் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த வருடத்தில் நிகழ்ந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி அந்த வருடத்தை அடையாளப்படுத்துவாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹுடைய வஃபாத், அதே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாகிறாங்க. அபூபக்கருடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி கட்டில் அமர்றாங்க. இரண்டாவது கலீஃபா ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி நமக்கு தெரியும், உலகம் முழுக்க இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆளுநர்களை, கவர்னர்கள் நியமிக்கிறாங்க. உச்சபட்ச தலைவர் ஹதரத் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஜனாதிபதி, அதாவது கவர்னர்களை, ஆளுநர்களை நியமிக்கிறார்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ பஸ்ராவில் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் முதல் இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. பஸ்ராவில் இருக்கக்கூடிய அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசரத் கலீஃபா அவர்களுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாங்க, ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. யஅதீனா மின்க குதுபுன் லைஸ ஃபீஹா தாரிகுன். அவங்க என்ன சொல்ல வராங்க, உங்கள்கிட்டருந்து நிறைய தபால் வருது, ஜனாதிபதியிட்டேருந்து நிறைய தபால் வருது. ஆனால் அந்த தபாலில் மாதம் இருக்குது, பிறை இருக்குது, எந்த வருடம் என்று தெரியலை. மாதங்கள் இருக்குது, அது என்ன மாதம்னு அடையாளப்படுத்தப்படுது, என்ன பிறைன்னு அடையாளப்படுத்தப்படுது. ஆனால் அது எந்த வருடம் அடையாளப்படுத்தப்படாதனால எது முந்திய தபால் எந்த பிந்தைய தபால் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க என்ற அர்த்தத்தில் ஹசரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. உங்கள் புரிதலுக்காக வேண்டி சொல்கிறேன். கவர்மெண்ட் ஜிஓ பள்ளிக்கூடங்களுக்கு ஜிஓ அனுப்புது இல்லையா, ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. இப்போ கடந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஜிஓ அனுப்புகிறாங்க, இந்த வருடம் முழுக்க சனிக்கிழமை பள்ளிகள் விடுமுறைன்னு ஜிஓ அனுப்புகிறாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதம் இன்னொரு ஜிஓ அனுப்புகிறாங்க. இந்த வருடம் முழுக்க வருகின்ற சனிக்கிழமை பள்ளி உண்டுன்னு ஜிஓ அனுப்புகிறாங்க. முதல்ல அனுப்பின ஜிஓ வருகின்ற சனிக்கிழமை முழுக்க பள்ளிகள் கல்லூரி விடுமுறை. ரெண்டாவது அனுப்பிய ஜிஓ வருடம் முழுக்க பள்ளி கல்லூரிகள் வைக்கணும், சனிக்கிழமை வைக்கணும் என்பதாக ஜிஓ அனுப்புகிறாங்க. இப்போது எது முந்தைய தபால், எதை இந்த பள்ளி கல்லூரி அமல்படுத்தணும்னு சொன்னால் எது இரண்டாவதாக வந்ததோ அந்த ஜிஓவை தான் அமல் செய்யணும். அதுதான் நில உண்மையும் கூட. ஆனால் எது முதல் தபால் எது ரெண்டாவது தபால்னு தெரியாத போது எப்படி அமல் செய்ய முடியும்? எது முதல் தபால், அங்கே வந்து அக்டோபர் என்று இருக்குது, வருஷம் இல்லை. இங்கே மார்ச் என்று இருக்குது, வருஷம் இல்லை. வருஷத்தின் அடிப்படையில் மாதங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் அனுப்பிய ஜிஓ முன்னாடி அனுப்பியதாகவும் அக்டோபர் மாதம் அனுப்பிய ஜிஓ ரெண்டாவது அனுப்பின மாதிரி நமக்கு தெரியும். நான் வருஷம் என்று பார்க்கும் பொழுது அக்டோபர் ஜிஓவில் 2024 இருக்கும், மார்ச் ஜிஓவில் 2025 இருக்கும். அப்போ என்ன முடிவு செய்வாங்க, இது அடுத்த வருஷத்துடைய மார்ச், அதனால் இதுதான் கடைசியாக வந்த ஜிஓ என்று முடிவுக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட இதே பிரச்சனை தான் அன்னைக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் நடைபெறுது. தபால் வருது, ஜனாதிபதியிட்டிருந்து ஆளுநர்களுக்கு தபால் வருது. முஹர்ரம் 15ன்னு வருது, சஃபர் 24ன்னு வருது, ரமதான் 10ன்னு வருது. ஆனால் எந்த வருடத்துடைய முஹர்ரம்னு தெரியலை, எந்த வருடத்துடைய ரமதான்னு தெரியலை, எந்த வருடத்துடைய சஃபர்னு தெரியலை. அப்போது பிரச்சனை என்னவாகுதுன்னா எது முந்தைய தபால் எது பிந்திய தபால் என்ற குழப்பம் வருது. அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, வருஷத்தை முடிவு செய்யுங்க. எது முதல் வருஷம், இரண்டாவது வருஷம், மூணாவது வருஷம் முடிவு செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் தபாலை சரி செஞ்சுக்குவோம், அரசாங்கத்தை நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அது வேலிடான கோரிக்கை, ரொம்ப முக்கியமான அவசியமான கோரிக்கை என்பதை ஜனாதிபதி விளங்கி மக்களை அழைக்கிறார்கள், மஷூரா செய்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வருஷத்துடைய தேவை நமக்கு இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் காலம் அப்படியே போகாது. இப்போ வருஷத்துடைய தேவை நமக்கு தேவைப்படுது, என்ன செய்யலாம், எதை முதல் வருஷமாக வைக்கலாம்? அந்த பிரச்சனையிலேருந்து முதல் வருஷம் ஆரம்பிக்கல, எங்கேருந்து நம்ம முதல் ஆண்டு ஆரம்பிக்கலாம், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு எதை வச்சு நம்ம முடிவு செய்யலாம்னு மஷூரா பண்ணும் பொழுது சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்தை நம்ம முதல் ஆண்டுன்னு சொல்லலாம், அப்படியே கணக்கு பண்ணால் 2, 3, 4ன்னு கணக்கு வரும், நம்ம இது எத்தனாவது வருஷம்னு கணக்கிட்டு கொள்ளலாம் என்பதாக முடிவு செய்கிறார். ஒரு சில ஆலோசனை வருது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இது பிறப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம பிறப்பை கொண்டாடுற பழக்கம் நம்ம இடத்துல இல்லை, ரசூலுல்லாவுடைய நுபுவத்தை நம்ம மையப்படுத்தலாம். ரசூலுல்லாக்கு எங்கே நபி பட்டம் கிடைச்சதோ அது நம்பர் 1, அடுத்த வருஷம் நம்பர் 2, அடுத்த வருஷம் நம்பர் 3, இப்படி அடையாளப்படுத்தலாம் என்பதாக சிலர் கருத்து சொல்கிறாங்க. அதுவும் சில கருத்து வேறுபாடுகள், சில சஹாபாக்கள் சரின்னு சொல்கிறாங்க, சில சஹாபாக்கள் வேணான்றாங்க. நான் பெரும்பாலான சஹாபாக்களுடைய கருத்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் புலம்பெயர்ந்தார்கள் இல்லையா, அந்த வருஷத்தை முதல் வருஷம்னு முடிவு செய்யலாம் என்பதாக சொல்லப்படுது. பெரும்பாலான சஹாபாக்கள் யோகிப்பித்த கருத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹதரத் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அது சரி என்று படுகிறது, முடிவு செஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் இல்லையா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு, அது முதல் வருஷம், அடுத்து 2வது வருஷம், அடுத்து 3வது வருஷம்னு கணக்கு பண்ணுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு 1446 முடிஞ்சு 1447 தொடங்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள் இல்லையா, இந்த ஹிஜ்ரத் என்ற சம்பவம் நடந்து 1446 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. 1447வது வருடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு. இப்போ மாதங்கள் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து முஹர்ரம் முதல் மாதம் என்பதனால அதில் மாதத்தில் அவங்க கை வைக்கல, வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை என்பதனால வருஷத்தை மட்டும் ஒரு கணக்கு பண்ணாங்க, மாதத்தை அப்படியே விட்டுட்டாங்க. நமக்கு முஹர்ரமில் முதல் மாதம் பிறக்கிறனால ஹிஜ்ரி வருடம் 46 முடிஞ்சு 47 ஆரம்பிக்குதா இல்லையா, இங்கே ஹிஜ்ரி என்ற பேர் வருதா இல்லையா, அதனால் முஹர்ரம் மாதத்தில் நம்ம ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஹர்ரமிற்கும் ஹிஜ்ரத்திற்கும் நேரடி சம்பந்தம் இல்லை. ஹிஜ்ரத் நடந்தது ரபியுல் அவல் மாதத்தில், ஹிஜ்ரத்தை பற்றி பயான் செய்யணும்னு சொன்னால் நம்ம ரபியுல் அவல் மாதத்தில் தான் பயான் செய்யணும். ஆனால் இந்த வருடத்துடைய ஆரம்பத்திற்கு ஹிஜ்ரி என்ற பெயர் சூட்டியதனால ஹிஜ்ரி என்றால் என்ன, ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அன்பான சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரத் புலம்பெயர்தல், ஹிஜ்ரத்திற்கு நேரடி அர்த்தம் புலம்பெயர்தல். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் திருச்சியில், நம்முடைய வருமானம் சரியில்லை, நம்ம பொழப்பு இங்கே ஒன்றும் சரியாக ஓடுற மாதிரி தெரியல. நம்ம தெரிஞ்ச படிப்புக்கு கோயம்புத்தூரில் நல்ல வருமானம் இருக்குது,
கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லி மனைவி மக்களோட பெட்டி படிக்கையை கிளப்பிட்டு பிள்ளைங்களோட டிசியெல்லாம் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டோம். இதை ஹிஜ்ரத்துன்னு சொல்லலாமா? முடியாது. ஏன்னா ஹிஜ்ரத்திற்கு நிபந்தனை என்னன்னு சொன்னால், நேரடியான ஹிஜ்ரத்திற்கு வர செய்தி சொல்லுவாங்க, மார்க்கத்தை நிறுவுவதற்காக வேண்டி, மார்க்கத்தை நிலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பூமியிலிருந்து கிளம்பி இன்னொரு பூமிக்கு போனால் அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். கல்வியை தேடி ஒரு இடத்துக்கு போகிறோம், அது ஹிஜ்ரத் கிடையாது. வருமானத்தை தேடி ஒரு இடத்துக்கு போகிறோம், அது ஹிஜ்ரத் கிடையாது. உயிருக்கு பயந்து இன்னொரு ஊரில் போய் இன்னொரு நாட்டில் வசிக்கிறோம், அதற்கு பேர் ஹிஜ்ரத் கிடையாது. நீங்கள் வரலாறுகளில் பார்க்கலாம், சஹாபாக்கள் முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்தை நிலை பெற செய்யணும் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே மக்காவிலிருந்து மதினாவுக்கு வெளியேறினார்களே தவிர அவர்கள் விரும்பி வெளியே போகலை. அருமையான வரலாறுகளில் பார்க்கலாம், சஹாபாக்கள் நிறைய நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள் பொருளாதார ரீதியாக. இந்த எல்லா சம்பவங்களுமே மதினாவில் நடந்தது. நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். 2 பேர் உணவு 3 பேர் சாப்பிடுங்க ரசூல்லா சொன்னாங்க இல்லையா? இது மக்கால பேசலை. 3 பேர் உணவு 4 பேர் சாப்பிடுங்கன்னு படித்தோம் இல்லையா? அது மக்கால நடக்கலை. ரசூலுல்லா சாப்பாடு இல்லாமல் வெளியே போனாங்க. ஹதரத் அபூபக்கர் பசியில் வெளியே வந்தாங்க, ஹதரத் உமர் ரலியல்லாஹு பசியில் வந்தாங்க, அப்புறம் ஃபாத்திமாவுடைய வீட்டில் போய் சாப்பிட்டாங்க என்ற வரலாறு படிக்கிறோம் இல்லையா? இது எதுவுமே மக்கால நடக்கலை. காரணம், மக்காவில் பஞ்சமே கிடையாது. மக்கால பஞ்சம்னு என்னன்னே தெரியாது. மக்காவில் இருந்தவர்களாம் பெரும் செல்வந்தர்கள், பெரும் தொழிலதிபர்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன பிறகுதான் பொருளாதார ரீதியாக எல்லா விதமான சிரமங்களும் சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, காசு பணங்கள் வேண்டும் என்று இருந்திருந்தால் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போயிருக்க மாட்டாங்க இல்லையா? ஹிஜ்ரத் என்பது நல்லா விளங்கி கொள்ளணும். உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகலை. வருமானங்களை பெருக்கணும் என்பதற்காண்டி ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகலை. இங்கே தொழுது அடி உழுவுது. இங்கே அல்லான்னு சொல்ல முடியல. ஒரு பூமி, அங்கிருந்து மக்கள் அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் என்பதாக சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் கிளம்பி போனாங்க. சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனால் பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகள் சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. சஹாபாக்கள் தெரியாமலாம் போகல. இப்போ நம்ம ஒரு கிராமங்கள் இருந்திருப்போம், இந்த ஊருக்கு வந்துட்டோம், ஓரளவு வசதியாக நல்ல வியாபாரம் பண்ணோம், வீடு வாசலோடு இருந்துட்டோம். இப்போ உடனே இந்த ஊர்லேருந்து கிளம்பி பிறந்த ஊருக்கு போங்க, அங்கே போய் ஏதோ விவசாயமோ ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் நம்ம கிளம்புவோமா? அது எப்படிங்க? வீடு வாசல்லாம் இங்கே இருக்குது, இவங்க கடை வியாபாரம்லாம் இங்கே இருக்குது, நான் முதலீடு பண்ணது பூரா இந்த ஊரில் இருக்குது, நான் எப்படி போகிறது? போனாங்க என்னுடைய கதி என்ன, எனது நிலை என்ன? யோசிப்போமா இல்லையா? சஹாபாக்கள் யோசிக்கலை. சஹாபாக்களுக்கு நல்ல தெரியும், மக்காவிலிருந்து நம்ம மதீனாவிற்கு போனாங்க அகதிகளாகத்தான் இருப்போம். அதற்கு பிறகு மதீனாவாசிகள் அவர்களுக்கு நிறைய உபகாரம் செய்து அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தால் என்பது 2ஆம் பட்சம். ஆனால் அதை எதிர்பார்த்து சஹாபாக்கள் போகலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் பார்க்கலாம். மக்காவை சாதாரணமாக நேசிக்கலை. மக்கா ரசூலுல்லாவுக்கு நகரங்களே ஆக நேசத்திற்குரிய நகரமாக மக்கா இருந்தது. இது ரசூலுல்லாவுக்கு மட்டுமல்ல, நமக்குமான செய்தி இதுதான். நம்ம சொந்த ஊர் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம சொந்த ஊர் திருச்சி சிறந்த ஊரா? திருச்சி உனக்கு ரொம்ப பிரியமானதா, மக்கா பிரியமானதா? நம்மள்ட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? திருச்சின்னு சொல்லுவோம், இல்லை பிறந்த ஊர் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, மக்காவை தான் சொல்லணும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, திருமிதி ஷரீஃபுடைய 3925வது ஹதீஸ், மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. வரலாறுகளில் பார்க்கலாம். அப்துல்லா இப்னு அதி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவிற்கு போன பிறகு மதீனாவுடைய பாதையை எடுத்து ஹஸ்வரா என்ற இடத்துல நின்று மக்காவை பார்த்து பேசுகிறாங்க. ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமன் அலல் ஹஸ்வரா என்ற இடத்துல நின்று மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. வல்லாஹி வல்லாஹி இன்னக்கி லஹைரு அர்லில்லா, அல்லாஹின் மீது சத்தியமாக நீ இருக்கிற இந்த நகரம் இருக்கிற மக்காவாகிய நீ அல்லாஹ்விற்கு நீ தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களிலே ஆக சிறந்த நகரம். உலகத்திலேயே ஆக சிறந்த நகரம் எதுவென்றால் நீதான். வ அஹப் அர்லில்லா, அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான நகரமும் நீதான். சிட்டியிலேயே அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான சிட்டி நீதான். சிட்டியிலேயே ஆக சிறந்த சிட்டியும் நீதான். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக லௌலா அன்னி உஹ்ரிஜிது மின்கி மா ஹரஜிது, இந்த மக்கள் மட்டும் இந்த மண்ணை விட்டு என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் சத்தியமாக நான் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன். நான் விரும்பியெல்லாம் போகலை, நிர்பந்தப்படுத்தி இந்த ஊரிலிருந்து இந்த பூமியிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள், வேற வழி இல்லாமல் எனக்கு போகிறேன். அங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? எனக்கு இந்த பூமி சிறந்தது தான், எனக்கு இந்த பூமி பிரியமானது தான், ஆனால் மார்க்கம்னு வந்துட்டு எனக்கு இந்த பூமி பெருசு இல்லை. செய்தி புரியுதா?
மார்க்கம் வந்துட்டா, அல்லாஹ் வந்துட்டா, அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் வந்துட்டா, எனக்கு அந்த ஷரியத்து தான் முக்கியம், அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம், எனக்கு இந்த பூமி முக்கியம் இல்லை என்ற முக்கியமான செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை நமக்கு கடத்துகிறார்கள். சஹாபாக்கள் அதிகமான பேர் வரலாறுகளில் பார்க்கிறோம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனது பிறகு மக்காவை விட்டு பிரிந்த காரணத்தினாலேயே நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த 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 பிரிய எந்த அளவுக்கு இருந்திருக்குமா பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், மக்கா என்பது சாதாரணமான நகரம் அல்ல. உலகத்திலே அல்லாஹ் ஒரு பூமியின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மக்கா மட்டும்தான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், உலகத்தில் வேறு எந்த நகரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யல. அல்லாஹ் சத்தியம் செய்த ஒரே நகரம் மக்கா மட்டும்தான். அந்த நகரத்தை நேசிப்பு என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. சஹாபாக்கள் அந்த நகரத்தை நேசித்தார்கள், வேற வழி இல்லாமல் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த பூமியிலிருந்து நம்ம வெளியே போனால் ஈமான் இஸ்லாம் பிரகாசமாக இருக்கும், ஆனால் நம்முடைய பொருளாதாரம் நம்ம பின்னடைவுக்கு போவோம் என்பதாக தெளிவாக தெரிந்தும் அங்கிருந்து வெளியேறினார்கள். இதுதான் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லுகின்ற பாடம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் ஒன்றுதான், அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் துறப்பதற்கு தயாராகணும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துறந்தார்கள் இல்லையா? ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஸரீன். யா அல்லாஹ், இந்த பூமியில் எந்த விதமான விவசாயமும் கிடையாது, ஆள் நடமாட்டம் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது, ஒரு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட ஒன்றும் கிடையாது, விளைச்சலுக்கான பூமியும் இல்லை. ஆனாலும் நீ சொன்ன என்ற ஒற்றை காரணத்திற்காண்டி என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் இந்த பூமியில விட்டு வெளியே போறேன் ஹஸரத் இப்ராஹிம் போனார்கள் இல்லையா? கிட்டத்தட்ட அதற்கு நிகரானது சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் என்பது. அல்லாஹ் என்று இருந்து விட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்து விட்டால், நமக்கு சொந்த ஊர், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய காசு பணம், என்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி எறிந்திடணும் இல்லையா? எனக்கு வியாபாரம் முக்கியமா, ரப்பு முக்கியமான, ரப்பு தான் முக்கியம். எனக்கு என்னுடைய மனைவி மக்கள் முக்கியமா, ரப்பு முக்கியமான, ரப்பு தான் முக்கியம். என்னுடைய மரியாதை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பொருளாதாரம் எல்லாமே இரண்டாவது பட்சம். எனக்கு முதல்ல என் ரப்புக்கு நான் எதையும் துறக்க தயாராகுவேன் என்பதுதான் ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாடம். அந்த பாடத்தை நம்ம புரிந்து கொள்ளாம எத்தனை ஹிஜ்ரியை கொண்டாடியும் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, ஹுல்லியத்துல் அவுலியா என்ற கிதாபில் 151வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மது 675வது ஹதீஸ், சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமான இந்த செய்தி. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், ரொம்ப பெரிய கோடீஸ்வர சஹாபி. மக்காவில் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா கோடீஸ்வர சஹாபி, பெருங்கொண்ட வியாபாரியும் கூட. இவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிற சமயத்தில் மக்காவுடைய குறைஷிகள் பின்தொடர்ந்துக்கிட்டே வந்து தடுத்துடுறாங்க. எங்கே போகிறீங்க? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு போகிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது. எங்கள் ஊருக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு வந்தீங்க, காசு பணங்களை சம்பாரிச்சிங்க, வருமானங்களை தேர்ந்தீங்க, இப்போ எல்லாத்தையும் சுருட்டிட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகலான்னு விரும்புறீங்களா? அப்படியெல்லாம் விட முடியாது. மக்கள் பேசுகிறார்கள். அவங்களுக்கு தெரியல ஹஸரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா காசு பணத்தை மையப்படுத்துவாங்க என்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஹஸரத் சுஹைபுக்கு அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனாலும் அங்கே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நல்ல ஸ்பீச் அங்கே கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, யா மஅஷர குரைஷ், ஓ குறைஷிகளே, கது அலிம்தும் அன்னி மின் அர்மாமிக்கும் ரஜுலன், உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அம்பு விடுறதுல சாதாரணமான ஆள் இல்லை. நான் அம்பு விட்டா சாதாரணமான ஆள் இல்லை. வலது கண்ணை குறி வச்சா கரெக்டாக வலது கண்ணில் படும், இடது கண்ணில் படாது. அந்த அளவுக்கு நான் அம்பு விடுவேன்னு எனக்கு தெரியும். என்னிடத்துல நிறைய அம்புகள் இருக்கிறது. வஐம் அல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா தஸீலுன் ஹத்தா அர்மி பிகுல்லி ஸஹமீன் ஹத்தா ஃபீ கினானத்தி, என்னுடைய அம்பு கூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைசி அம்பு காலியாகிற வரைக்கும் நான் உங்கள் மீது அம்பு எறிந்து கொண்டே இருப்பேன். அம்புகள்லாம் முடிஞ்சிருச்சா, வாதிரிபு பிசைஃபி மா பகிய ஃபீ யதி மின்ஹு ஷையன், அதற்கு பிறகு என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை கொண்டு சண்டையிடுவேன். உங்களுடைய கடைசி ஆளை முடிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். பார்த்துக்கோங்க, என்னுடைய ஹிஜ்ரத்தை தடுக்காதீங்க. இவ்வளோ ஸ்பீச் கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவரை தடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ தான் அவங்க பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்களுடைய ஊருக்கு வந்து காசு பணங்களை சம்பாரிச்சுட்டு நீ ஊருக்கு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க சொன்னாங்க, நீ எந்த ஊரில் சம்பாரிச்சது எல்லாத்தையும் எங்கள் ஊரில் விட்டுட்டு நீ போ. எங்கள் ஊருக்கு வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு மதீனாவுக்கு போக நாங்கள் விடணுமா? அப்படிலாம் விட முடியாது. அவங்க பார்த்தாங்க, இதுதானா? ஒன்றுமே கிடையாது. இருந்த எல்லா செல்வங்களையும் தூக்கி கொடுத்தாங்க. மக்காவில் தனக்கு எங்கெங்கெல்லாம் காசு பணங்கள் இருக்கிறதோ, யார் இடத்துலலாம் பணங்களை கொடுத்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் சொல்லி காட்டினாங்க. என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என்னுடைய இஸ்லாம் மட்டும்தான் முக்கியம்.
எனக்கு என்னுடைய இஸ்லாம் மட்டும்தான் முக்கியம் சொல்லி அங்கிருந்து கிளம்புனாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னவே தெரியும் சுஹைப் இப்படி தான் வர போறாருண்டு. மதீனாவுடைய வாசலுக்கு வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்றார்கள். ரபிஹல் பையு யா அபா யஹ்யா, அவருடைய பட்ட பேர், அவங்க மகன் பேர் யஹ்யா. அபு யஹ்யானே யஹ்யாவுடைய தந்தை. யஹ்யாவுடைய தந்தை அபா யஹ்யா அவர்களே, உம்முடைய வியாபாரம் பெருத்த லாபம் அடைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. நீங்க செஞ்சிருக்கிற வியாபாரம் சாதாரணமான வியாபாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் பாராட்டு 2 தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை. அவர் வியாபாரம் பண்ணிட்டு வரல, சம்பாதிச்ச சொத்தை முழுக்க மக்கால விட்டுட்டு வெறுங்கையாக ஓட்டாண்டியாக மதீனாவிற்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுற வார்த்தை என்ன? ரபிஹ, பெரிய வியாபாரத்தை நீ செஞ்சிட்டீங்க, பெரிய லாபத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களா? அல்லாஹ் அவன் பங்குக்கு அவன் பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். பக்கராவுடைய 207வது வசனம் நமக்கு தெரியும். இந்த வசனத்துடைய பின்னணியில் இந்த வரலாறு இருக்கிறது. மினன் நாசி மையஷ்ஷரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தி வஜ்ஹில்லாஹ். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே விற்றவர்கள். யா அல்லாஹ், இந்த காசு பணம் நீ கொடுத்தது எடுத்துக்கோ, இந்த வசதி வாய்ப்பு நீ கொடுத்தது எடுத்துக்கோ, இந்த அந்தஸ்து நீ கொடுத்தது எடுத்துக்கோ, என்னுடைய உடல் வேணுமா, என்னுடைய கண்ணு வேணுமா, காது வேணுமா, கை வேணுமா, கால் வேணுமா, எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கோ, எல்லாமே நீ கொடுத்தது என்பதாக அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னையே முழுமையாக விற்பதற்கு தயாரானவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதாக இந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹு தாலா பாராட்டி பேசுகிறான். அன்பான சகோதர பெருமக்களே, ஏதோ ரசூலுல்லாஹ் மக்காவில் வழி இல்லாமல் மதீனாவிற்கு போனாங்க என்று நம்ம விளங்கி கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலை வேற மாதிரி இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த பூமியில் நம்ம தொடர்ந்து இருந்தால் இந்த இஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. வரலாறு முழுக்க பேசப்படுகிறது. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் இஸ்லாத்துடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது. நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் நுபுவத்திற்கு பிறகு 23 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். 13 ஆண்டு காலங்கள் மக்காவில், 40 நுபுவத் கிடைத்தது, நபித்துவம் கிடைக்கிறது. 53 ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போறாங்க. முதல் 13 வருஷம் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை வரலாறுகளை 100 பேர் கூட அடையல இல்லையா? முதல் 13 வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை வெறுமனே 100 கூட கிடையாது மக்காவில். ஆனால் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போய் ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசுறாங்க, லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள். வெறுமனே 10 வருஷம், முதல்ல 13 வருஷத்துல 100 தாண்டல, அடுத்த 10 வருஷத்துல லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள். எப்படி உருவானது? மதீனா மண்ணு கொடுத்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், இந்த மண்ணில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். உலகம் முழுக்க கோத்திரமாக இஸ்லாத்திலே நுழைந்த வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு உன்னதமான பயணம். நம்ம ஹிஜ்ரத்தினாலே நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய முதல் செய்தி, அல்லாஹ் தான் முதல்ல. அல்லாஹ் சொன்னா எடுத்துக்கொள்வேன், அல்லாஹ் தடுத்த விட்டுடுவேன் இல்லையா? யார் சொன்னா யார் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதெல்லாம் நோக்கம் இல்லை. நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம முஹாஜிர் ஆக முடியுமா? ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு முஹாஜிர்னு பொருள். இப்போ நம்ம ஹிஜ்ரத் செய்ய முடியுமா? நம்ம முஹாஜிர் ஆக முடியுமா? இப்போ நம்ம இருக்கிற பூமியில் அந்த பிரச்சனை இல்லை. இங்கே இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான அந்த அமைப்பு இந்த பூமியில் இல்லை. அதனால் இந்த பூமியிட்டு வெளியேறணும்னா இது வரைக்கும் அந்த சூழல் இல்லை. அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அந்த சூழலை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பானாக. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம முஹாஜிர் ஆக முடியுமா? பெருமானாருடைய வார்த்தையில் ஒரு ஹதீஸ்ல நம்ம முஹாஜிரா ஆக முடியும். புகாரி ஷெரீஃபுடைய 6474வது செய்தி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல் முஹாஜிர், யார் முஹாஜிர் தெரியுமா? மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்வார்கள். எனக்கு ஒரு செய்தி பிடிக்கும், ஆனால் அல்லாஹ் தடுத்தான்ற ஒரே காரணத்திற்காண்டி ஒதுங்கி கொண்டா நாமளும் முஹாஜிர் தான். அல்லாஹ் தடுத்திருக்கான், வட்டி வாங்க முடியும், யாரும் என்னை கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தடுத்தா என்ற காரணத்திற்காண்டி நான் வட்டியை விட்டு ஒதுங்கி விட்டால் நானும் முஹாஜிர் தான் இல்லையா? எனக்கு மது குடிக்கணும்னு ஆசை, நான் குடிச்சா யாரும் கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தடுத்தான்ற ஒற்றை காரணத்திற்காண்டி நான் என்னை தடுத்து கொண்டால் நாமும் முஹாஜிர் தான். பொய் சொல்ல முடியும், திருட முடியும், வியாபாரத்தில் ஏமாற்ற முடியும், கலப்படம் செய்ய முடியும். ஆனாலும் இதையெல்லாம் என் ரப்பு தடுத்திருக்கிறான், அதனால நான் தவிர்த்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், நாமளும் முஹாஜிர். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
நமக்கு சரி தவறுன்றதை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சரி, தடுத்தா அவ்வளவுதான். என்னுடைய அறிவு அங்கே பொருத்தக்கூடாது. இதே இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் எப்படி பேசுவான்? ஹஷர் என்ற சூராவுடைய 7வது வசனம், ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுதூஹு, இந்த நபி உங்களுக்கு எதையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டெல்லாம் உங்களை எச்சரித்திருக்கிறார்களோ அவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பேஸ் இல்லையா? நான் ஒரு செயலை செய்யணுமா செய்யக்கூடாதா யார் முடிவு பண்ணுவா? என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் முடிவு செய்வாங்க. அவங்க சொன்னா செய்வேன், தடுனா தடுத்துக்குவேன். எனக்கு பிடிக்கும் பிடிக்கல ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிக்குதா பிடிக்கல அது ஏன் பிரச்சனை இல்லை. என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதனால எடுத்துக்குவேன். என்னுடைய தலைவர் தடுத்து இருக்கிறாங்க, அதனால விட்டுக்கிறேன். ஏன் விட்டேன் அது எனக்கோட காரணம் இல்லை, ஏன் செஞ்சேன் அது எனக்கான காரணம் இல்லை. அருமையான இந்த மனநிலையை இந்த உம்மத்திற்கு உருவாக்குவது தான் ஹிஜ்ரத்துடைய பேஸ். இந்த மனநிலையை இல்லாம நம்ம எத்தனை ஆண்டுகள் ஹிஜ்ரத்தை பற்றி பேசியும் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. வரலாற்றில் ஒரு அழகான செய்தி, முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2090வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். ஒரு சஹாபி கையில் தங்க மோதிரம் அணிந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபனஸஹஹு ஃபதரஹஹு, மோதிரத்தை பிடுங்கி எரிஞ்சாங்க. மோதிரத்தை பிடுங்கி ரசூலுல்லாஹ் தங்க மோதிரத்தை பிடுங்கி எரிஞ்சாங்க. இதுதான் இங்கே செய்தி. நபி என்றால் இது நபிக்கு மட்டும் பொருந்துமான கிடையாது இல்லையா? நம்ம வரைக்கும் இந்த மனநிலையை கொண்டாடணும். இந்த மனநிலை உடையவர்களாக நாம மாறணும். நம்ம செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு மாமா இருக்கிறேன், ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்காரு, பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அருமையான நாம் முதல்ல இந்த சமுதாயம் என்னை அனுமதிக்குமா? நிக்கால கூட மாப்பிள்ளை தங்க மோதிரம் போட்டுருந்தா சத்தம் இல்லாமல் சொல்லணும். ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம். கலட்டிட்டா அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மரியாதைக்கு கழட்டிட்டு நமக்கு மரியாதை, கல்லட்டலாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இதான் நிலைமை. ரசூலுல்லாஹ் பயான்லாம் செய்யலை, பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு பேசுகிறாங்க, யஅ்தமீது அஹதுக்கும் இலா ஜம்ரத்தி மினன்னார் ஃபயஜலுஹா ஃபீ யதிஹி. யாராவது நெருப்பு கங்கை தன்னுடைய கையில் வைத்துக்கொள்ள விரும்புவீர்களா? நெருப்பு கங்கை கையில் வச்சுக்க யாராவது விரும்புவீங்களா? இந்த சஹாபி அதை தான் செய்தார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன செய்தின்னு சொன்னால், ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது. தங்கத்தை அணிந்தால் பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்கள் அணிந்தால் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் நரகத்துடைய நெருப்பு கங்கை கையில் அணிந்ததற்கு சமானம். இதை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுமையாக புரிய வைக்கணும் என்ற காரணத்துக்காண்டி ரசூலுல்லாஹ் தூக்கி எறிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. சஹாபாக்களில் சில பேர் வந்தாங்க. ஃபகாலு சொன்னாங்க, ஹுத் காத்திமக, உன் மோதிரத்தை எடுத்துக்கப்பா, இன்தஃபி பிஹி, அதை வேற ஏதாவது பயன்படுத்திக்கோ. தங்கம் பயன்படுத்தக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் தங்கம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு, ஆண்கள் அணியக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இதை உன் மனைவிட்ட கொடுத்துரு, இல்லை வித்து காசாக்கி ஏதாவது பயன்படுத்திக்கோ, எடுத்துக்கப்பா உன் தங்கத்தைன்னு சொன்னபோது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சஹாபி சொன்னார், வல்லாஹி லா ஆஹுது அபதா வக்கது தரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதை நான் எப்படி எடுப்பேன்? சஹாபியுடைய வார்த்தை. அவருக்கும் தெரியும் ஆண்கள் அணியிறதை தான் ரசூலுல்லாஹ் அங்கே தடை செஞ்சிருக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிற மனைவிக்கு கொடுத்தாலோ அல்லது வித்து காசாக்கி வேறு ஏதாவது பயன்படுத்தினாலும் ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் அந்த சஹாபி இந்த உம்மத்திற்கு என்ன கடத்துகிறார்கள் தெரியுமா? என்னுடைய ஹபீப் என்றிருந்து பிடுங்கி தூக்கி எறிஞ்ச ஒன்றை நான் எப்படி பயன்படுத்த முடியும், நான் எப்படி எடுக்க முடியும்? அது எவ்வளவு கோடி ஆனாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது எனக்கு தேவையில்லை என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். அதனால தான் அவள் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்பது சாதாரணமானதல்ல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ரசூலுல்லாஹ் நமக்கு வரையறுக்கிறார்கள். நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் வரையறுக்கிறார்கள். அதான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், வமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல், இந்த நபி எதை கொண்டு வந்தாரோ பற்றி பிடித்துக்கொள், இந்த நபி எதை தடுத்தாரோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள். நான் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து எதையும் பிடிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் தவிர்ந்ததையும் தவிர்ந்து கொள்ள மாட்டேன் என்ற நாம் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா? எந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் நாம ரசூலுல்லாஹ் சொல்லுகிறோம்? ஏராளமான செய்திகள் இருக்கிறதே. நாம முஹாஜிர்களாக ஆகணும்னு சொன்னா அல்லாஹ் தடுத்தா நான் தவிர்ந்து கொள்வேன். இதில் வியாக்கியானமெல்லாம் கிடையாது, இல்லை விளக்கமெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் எனக்கு இதை நான் தவிர்த்துக்கிட்டா எனக்கு இன்னும் நஷ்டம், பரவாயில்லை நஷ்டப்படுவோம், என்ன ஆகிரப்போகிறது? அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு ஒரு முடி வெட்டுறது கூட ரசூலுல்லாஹ்வுக்காண்டி நம்ம செய்ய முடியலையே. ஒரு முடி தாடி வைக்கணும், எத்தனை பேர் தாடி வைக்கிறோம் இல்லையா? தாடி வைக்கணும். இப்போ திருமணம் ஆகிற சிறு வயசு, இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, இப்போ தாடி வைக்காதப்பா கல்யாணம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லை, அது கூட பரவாயில்லைன்றது அஜ்ரத் சொன்னதாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஒரு பேச்சுக்கு பரவாயில்லை அவ்வளோதான்.
ஆனால் அனுமதி அந்த இடத்துலையும் தாடியை வெட்டுறதுக்கு அனுமதி இல்லை. சரி ஏதோ பரவாயில்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி வரா, தாடி வைக்காதீங்கன்னு சொல்கிறா, ஏதோ 2 பிள்ளை ஆயிடுச்சு, 4 பிள்ளை ஆயிடுச்சு, தாத்தா பாட்டி ஆகிட்டோம், நானாவாயிட்டோம், தாதாவாயிட்டோம், ஆனாலும் தாடி வைக்க முடியலை. இல்லை ஹஸ்ரத் ஒரு மாதிரி இருக்குது, மனைவி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம். அருமையான சகோதர பெருமக்களை எவ்வளோ செய்திகள் இது சம்பந்தமாக சொல்லலாம். புகாரி ஷெரீஃபுடைய ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, 5893வது ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரியுங்கள். மீசை வைக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, அதனால் நான் தடை தெரிந்து கொண்டேன். மீசைக்கு பலர் பல விளக்கங்கள் சொல்லலாம். ஆம்பளைக்கு அழகு மீசைன்னு சொல்லலாம், வீரத்தின் அடையாள மீசை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஹபீப் மீசையை வைக்க சொன்னாங்களா இல்லையா, அதுதான் எங்கள் பதில். இல்லை மீசை வச்சாதான் அழகா இருக்கு, அது எனக்கு தேவையில்லை. என் மனைவி விரும்புகிறா, என் பிள்ளைகள் விரும்புகிறா, அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஹபீப் என்ன சொல்லி இருக்கிறாங்க, மீசையை கத்தரிக்க சொல்கிறார்கள், அதனால கத்தரிக்கிறேன். தாடியை விடுங்கன்னு சொன்னாங்க, அதனால தாடியை விடுறேன். தாடி வைக்கிறது அசிங்கமா இருக்கு, இருந்துட்டு போட்டும். மனைவிக்கு பிடிக்கல பரவாயில்லை, பிள்ளைகளுக்கு பிடிக்கல பரவாயில்லை, ஆஃபீஸில் பிடிக்கல பரவாயில்லை, யாருக்கு பிடிக்கணுன்றது எனக்கு நோக்கம் இல்லை. கண்ணாடியை பார்க்குற எனக்கே பிடிக்கல பரவாயில்லை, கண்ணாடியை பார்க்குறேன், தாடி வச்சு மூசி அசிங்கமாக இருக்கு, இருந்துட்டு போகுது. அது இந்த மனநிலையை உருவாக்குவது தான் ஹிஜ்ரத். ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல், அல்லாஹ் சொன்னா எடுத்துக்கொள்வேன், அல்லாஹ் தடுத்தா தடுத்துக்கொள்வேன், தடுத்தா தடுத்துக்கொள்வேன். இல்லை அல்லாஹ் சொன்ன பிறகும் அதில் வியாக்கியானம் பேசுறது எவ்வளவு செய்திகள் இருக்கிறது, யோசித்து பாருங்களேன். ரசூலுல்லாஹ் தடுத்த காரியங்கள், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்றதுக்காண்டி எந்தெந்த காரியங்கள் நம்ம தடுத்து இருக்கிறோம். ஒரு கேள்வி எழுப்பினா நம்முடைய பதில் என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி, என்னுடைய ஹபீப் இதையெல்லாம் தடுன்னு சொன்னாங்களே, ஒதுங்கிருன்னு சொன்னாங்களே, நீ எந்தெந்த விஷயங்களை ஒதுங்கி இருந்த கேள்வி எழுப்பினா நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்க முடியும் அல்லாஹ்விட்ட? நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்கணுமா இல்லையா? இல்லையா? குறைந்தபட்சம் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழணும். எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் ஹதீஸ்ல இருக்கு, கொஞ்சமும் பொருட்படுத்துறது இல்லையே. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாக பேசுறாங்க. இந்த டாபிக் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த டாபிக்ல போனால் நிறைய சொல்லலாம். உங்களுடைய புரிதலுக்காண்டி 1-2 செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். முஸ்லிம் ஷெரீஃபில் 2556வது ஹதீஸ், ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹம், அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இல்லையா? எவ்வளவு இபாதத் செய்திருந்தாலும் சரி, 2000 லைலத்துல் கத்ர் அடைந்திருந்தாலும், 2000 ஹஜ் உம்ரா செய்திருந்தாலும், இல்லையா, இரவு முழுக்க 2000 வருஷம் தொழுது இருந்தாலும், அங்கே அதுதான் அர்த்தம். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம், சொந்த பந்தங்களை முறிப்பவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லப்படுதா இல்லையா? ஆனாலும் தம்பியை பார்த்து முறைச்சிட்டு தானே பார்க்குறோம், முறைச்சிட்டு தானே போகிறோம். ஏன் தீதார அவன் முழிக்கக்கூடாது, அவனுடைய வீட்டில் வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வருது? ஒன்று சொர்க்கத்தை மறுக்கிறோமா, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை பொய்ப்பிக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஏன் பின்பற்றணும்னு என்ன மனநிலையா? ரசூலுல்லாஹ் அவங்க பங்குக்கு சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாமா செயல்படுத்த முடியும்? அதானே ஒன்று. இதுக்கு என்ன அர்த்தம்? சொந்த பந்தங்களை முறிக்காதீங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகும் நம்ம முறைச்சிக்கிட்டு போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வரோம்? கண்டதையெல்லாம் பேசுவீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதான அர்த்தம் அது? இல்லை நீங்கள் உங்களெல்லாம் கவலைப்படுறதில்லை, நான் எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்ற வரட்டு தைரியமா? இல்லையா? யார் அத்தாரிட்டி? இஸ்லாத்திற்கான அத்தாரிட்டி யார்? நம்ம யாருடைய பேச்சை கேட்கணும்? ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறான்ற ஏராளமான காரியங்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறோமே. நான் கடந்த வாரத்தில் கூட பேசினேன், சஹாபாக்கள் ரொம்பவும் பயந்தாங்க. நாங்கள் சில விஷயங்களை மலை மாறி பயந்தோம், அந்த காரியத்தை செஞ்சால் எங்கள் மேலே மலை விழுந்துருமோன்ற அளவுக்கு பயந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முடியை தட்டி விடுற மாதிரி இந்த உம்மத்து தட்டி விட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. யோசிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை ஹலால் ஹராமில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம், வியாபாரத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம், குடும்ப உறுப்பினர்களிடத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறார்கள்னு தெரிஞ்ச பிறகும் விளக்கம் தான் இந்த உம்மத்து கொடுக்குதே தவிர, ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நான் தவிர்த்து கொள்வேன் என்று சொல்லுகின்ற நபர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஹாஜிர். யார் முஹாஜிர் தெரியுமா? மன் ஹஜர மா நஹல்லா, அல்லாஹ் தடுத்தவதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்பவன் தான் முஹாஜிர். இல்லையா? காலரை உயர்த்தி கொண்டு சொல்லணும், அல்லாஹ் தடுத்த ஒரு காரியமும் என்னிடத்துல இருக்காது, நான் அடிச்சு சொல்வேன். சொல்லுவார்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் என்னிடத்துல ஒன்று கூட கிடையாது, ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் என்னிடத்துல கிடையாது, வீட்டில் வந்து பாரு என்று நம்மள சொல்லுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதையெல்லாம் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாமளும் முஹாஜிர் ஆகலாம். முஹாஜிருக்கு உண்டான சிறப்பு ஏராளமானது.
முஹாஜிர்களுக்கான சிறப்பு ஏராளமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹாஜிருடைய பெரும் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களும் மன்னித்து விடுவான். அல் ஹிஜ்ரத்து தஹதிமு மா கப்லஹு, அவன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் என்பதாக ஹிஜ்ரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சுப செய்தி சொல்கிறார்கள். நம்ம இந்த பீமநகரை விட்டு, திருச்சியை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, இந்தியாவை விட்டு வேறு ஊருக்கு போறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத் என்பதல்ல. ரசூலுல்லாஹ் சாதாரணமாக சொல்றாங்க, வீட்டில் இருந்து கொண்டும் நீ ஹிஜ்ரத் செய்ய முடியும், வீட்டில் இருந்து கொண்டும் முஹாஜிர் என்ற பெயரை பெற முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ் தடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் தவிர்த்து கொள்வேன், இல்லையா? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஒரு ரசூல் தடுத்த ஒரு சின்ன செய்தியும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்காது என்று சொல்பவன் தான் முஹாஜிராக இருக்க முடியும். அந்த இஸ்லாத்தை தான், அந்த ஈமானை தான் ஹிஜ்ரத்தின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கடத்துகிறார்கள். அந்த உயர்தரமான தக்வாவை, அந்த உயர்தரமான ஈமானை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹ் எதை நமக்கு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை எடுத்துக்க சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்வதற்கும், எதை விட்டும் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதை விட்டும் முழுமையாக தவிர்ந்திருக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.